ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மேப்பை பற்றி பார்க்க போகிறோம். மேப் டைப்பு, மேப் கீ அண்ட் மேப் வேல்யூ. அப்புறம் போன வீடியோவில் நம்ம மிஸ் பண்ண அரே கண்டைன்ஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா, சீக்வென்ஷியலாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது இன்ட்ரடக்ஷன்லாம் தேவையில்லை. இல்லாதவங்களுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். ஓகே, ஸோ நான் டைரெக்டாக கான்செப்ட் உள்ள போகிறேன். மேப்னா என்னென்னா, map type is a column is used to represent map, key and value pair, similar to dictionary, python dictionary. Key and value னா எப்படி இருக்கும்? ஒரு ஓகே, உங்களுக்கு நான் ஒரு டேட்டாவே எடுத்து தரேன். ஒரு நார்மல் டுப்பிள்குள்ளே மேப் இருக்கும் பாருங்கள். இது ஒரு டேட்டா நார்மல்ன்ற ஆப்ஜெக்ட்டு, இது சாதா ஸ்ட்ரிங்கு, இது மேப். இப்போது இதுக்கு ஸ்கீமா நான் எப்படி எழுதுகிறேன், இதை டிஃபால்ட்டாக அதை மேப்னே எடுத்துக்கும். இருந்தாலும் நம்ம ஸ்கீமா எழுதணும்னா எப்படி எழுதணும்னு சொல்கிறோம் பாருங்கள். ஸோ நான் இப்போ ஸ்கீமா எழுதியிருக்கேன். என்ன, ஃபஸ்ட் ஸ்ட்ரிங், இது நமக்கு தெரியும் ஸ்ட்ரிங் டைப்பு, ஸ்ட்ரிங் ஃபீல்டு. இது நேம்னு வச்சுப்போம். நேம் இது ஸ்ட்ரிங் டைப். எது, இந்த ரியாவும் இந்த சும்மாவும். இதில் 2 வேல்யூ இருக்கும், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? இது ஃபஸ்ட் லைனுக்கு, இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு மேப். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்குக்கு இது. செகண்டு பாருங்கள், டீட்டெயில்ஸு, மேப் டைப் தான் இதோடைய டேட்டா டைப். அதுக்குள்ளே பாருங்கள் 2 ஸ்ட்ரிங் இருக்கணும். ஒன்று இது, செகண்ட் இது. அதனால் 2 ஸ்ட்ரிங் டைப் கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இதே ஒன்று ஹேர் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் இங்கே ஒரு ஸ்ட்ரிங் டைப் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ண போகிறோம். அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு உங்களுக்கு ஒரு டெமோ காமிச்சிட்டு நம்ம கான்செப்ட் ஃபுல்லாக போயிடலாம். ஓகேங்களா? இது சாதாரணம். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம ஆல்ரெடி ஷோ ட்ரங்கட் ஃபால்ஸ்னா என்னன்னு சொல்லி படிச்சிருக்கோம். அந்த வீடியோவும் சீக்வென்ஷியலாக இருக்கும், பார்த்துருங்க. சரி, இப்போது டேட்டா ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டேன். ஒன்று டேட்டா நார்மல், இந்த ஸ்கீமா, இந்த ஸ்கீமா. ஓகேங்களா? இப்போது நான் ட்ரங்கட்டை ஃபால்ஸ் கொடுத்துட்டேன். அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கீமாவையும் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். என்ன டீட்டெயில்ஸ் வருதுன்னு பார்ப்போமா? இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லாங்காக போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதை தான் நான் பிரிண்ட் பண்ணேன். ஓகேங்களா? இந்த ஷோவில் இங்கே ட்ரங்கட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுக்கலன்னா 20 கேரக்டரோடு நின்றோம். அதனால் ட்ரங்கட் ஈக்குவல் டு ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். நான் கொடுத்த ஃபஸ்ட்டு வேல்யூ இது, செகண்ட் டேட்டா இது. உங்களுக்கு இங்கே நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரியான்னு இருக்குது, செகண்டு சும்மானு இருக்குது, நேமு, டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இதுதான் நான் வச்ச பேர் காலமுக்கு. அதுக்கு ஒரு நார்மலாக ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேட்டா ஃப்ரேமை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்கீமாவில் என்ன இருக்குது, ஒன்று ஸ்ட்ரிங்குன்னு இருக்குது, இன்னொன்று வேல்யூ, இது கீன்னு இருக்குது, இது வேல்யூன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு மேப், அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நம்ம டைரெக்டாக கான்செப்ட் உள்ளாக போயிடுவோம். அடுத்து இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு இதே நம்ம எடுத்துப்போமா, இதே டேட்டா எடுத்துப்போம். இந்த டேட்டா எடுத்துக்கிறேன். சரி, நான் ஸ்கீமா அசைன் பண்ணலை. ஸ்கீமா என்னவா வரும்? இல்லைனா ஸ்கீமா வேறு மாதிரி அசைன் பண்ணலாமா? பண்ணலாம். பாருங்கள், ஸ்கீமா ஈக்குவல் டு சிம்பிளாக நான் பேர் மட்டும்தான் வைக்கிறேன். எது கொடுத்தாலுமே நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். ஸ்கீமா, இது அடுத்தது என்ன, டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டா
வெறும் டேட்டானே வச்சுப்போம். இது ஸ்கீமான்னு வச்சுப்போமா? சரி, இப்போது டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுவோம். டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நார்மல் எடுத்துடுறேன். இது டேட்டான்னு இருக்கா, எரர் இருக்கா? இல்லை. ஓகே. ஸோ இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா என்ன ஸ்கீமா வருதுன்னு. நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸ்ட்ரக்சர் டைப் யூஸ் பண்ணல, ஸ்ட்ரக்சர் ஃபீல்டு யூஸ் பண்ணல, வெறும் நேம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே டேட்டா ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சாரி, இதில் நார்மல்னு கொடுத்துட்டேன், ஆனால் இதில் டேட்டா தான் இருக்கும். அது ப்ராப்ளம் இல்லை. ஓகே, இருந்தாலும் அதை எடுத்துடுறேன். ஜஸ்ட் நேம் தான், தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, இது ரன் ஆகட்டும். இப்போ நீங்கள் என்ன ஸ்கீமா வரும் கொஞ்சம் யோசிச்சு வைங்க. ஏன்னா ஸ்கீமாவே கொடுக்கல. டிஃபால்ட்டாக இது என்ன ஸ்கீமா எடுத்துக்குதுன்னு பார்ப்போம். ஸ்பார்க் திரும்ப பாருங்கள், மேப்பாக தான் எடுத்துக்குது. ஓகேங்களா, அது இந்த ஃபார்மெட்டை வச்சே எடுத்துக்குது. சிம்பிள். ஏற்கனவே கொடுத்ததுக்கும் இதே ஃபார்மெட் தான் வச்சுருக்கு. ஸோ நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து சரி, இப்போது 2 விஷயம் பார்த்தாச்சு. ஒன்று ஸ்கீமாவை பற்றி பார்த்தாச்சு, மேப்பை டைப்பை பற்றி பார்த்தாச்சு. இப்போ அது எப்படி பிரிண்ட் ஆகுன்றதையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வித்து காலம் ஹேர். இப்போ ஒரு ஹேரை வச்சு வித்து காலம் மட்டும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போது df1 ஓகே ஃபாலோ பண்ணுங்கள். df1 ஈக்குவல் டு df டாட் உங்களுக்கு தெரியும் வித்து காலம். இப்போ நீங்கள் எந்த காலம் மட்டும் வேணும், இதை நீங்கள் கொடுக்குற காலம் நேம் தான் இல்லைங்களா? யூஸ்டுன்னு பார்ப்போமா? யூஸ்டு சரி, ஹேர்னே வச்சுப்போம். ஹேர் இதில் df டாட் ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ்னு இருக்கா, ப்ராப்பர்ட்டின்னு மாற்றிக்குவோம். ப்ராப்பர்ட்டிஸ் இந்த இடத்துல இப்போது நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதோடைய ஸ்கீமா நேமை நம்ம இங்கே கொடுக்கணும். பாருங்கள், சரி வரல, நம்ம இப்படி கொடுத்துப்போம். அது ப்ராப்பர்ட்டிஸ் இதில் ஹேர் எந்த காலமோ ஐ மீன் எந்த கீயோ அதை கொடுத்துக்கலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணுறேன். இதை என்ன பண்ணணுன்றதை நான் ரிசல்ட் வந்த பிறகு சொல்கிறேன், ஏன் இப்போ புரிஞ்சிடும். சரி, இப்போது இதையும் காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுவோமா? ரன் ஆகட்டும். என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த வித்து காலம்ன்றது நம்ம எந்த காலமை ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த காலம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வித்து காலமை பற்றி ஒரு பெரிய வீடியோவே போட்டிருக்கேன். ஸோ இந்த ஹேர்ன்றது நம்ம வச்சுக்கலாம் நம்மளுடைய காலம் நேம். இந்த டிஎஃப் டாட் ப்ராப்பர்ட்டி, இந்த டிஎஃப் எது? இந்த டேட்டா ஃப்ரேம், இந்த டேட்டா ஃப்ரேமோடைய ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா?
ப்ராப்பர்ட்டி அதோடைய ஹேர். பார்ப்போம் என்ன வருதுன்னு. பாருங்கள், ஹேர்னு இது ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம். இது நம்ம நார்மலாக இந்த ஷோ டிஎஃப் ட்ரோ. இப்போ நான் இந்த டிஎஃப் இருக்குது இல்லைங்களா, அதோடைய காலமை பற்றி, அதாவது இந்த டேட்டா ஃப்ரேமில் இருக்கிற காலமை ஹேண்டில் பண்ணுறேன். இதில் டிஎஃப்1 அதை இன்னொரு டேட்டா ஃப்ரேமாக க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கு பேர் டிஎஃப்1 வைக்கிறேன். எப்படி க்ரியேட் பண்ணுறேன்னா, அதுக்கு இன்னொரு காலம் ஹேருன்னு பேர் வச்சுருக்கேன். அதுக்கு நான் யூஸ் பண்ண ஃபங்க்ஷன் வித்து காலம். ஓகேங்களா? இந்த டிஎஃபோட ப்ராப்பர்ட்டி, இது ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டா ஃப்ரேம்ன்றதுனால அதோடைய ப்ராப்பர்ட்டி எடுத்து ஹேர்லாம் எங்கெங்கெல்லாம் ஹேர்னு இருக்கோ, ஐ மீன் அதோடைய ப்ராப்பர்ட்டினா இந்த ப்ராப்பர்ட்டி, அதோடைய அந்த காலம் எடுத்து அதில் இந்த கீயை கொடுக்குறேன். நான் இப்போ என்னோடய இந்த 2 லைனோட எய்ம் என்னென்னா, ஒரு டேட்டா ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு பேர் டிஎஃப்னு இருக்குது. அந்த டிஎஃப் எடுத்து அதில் வந்து ஒரு காலம் எடுக்கிறேன். அது எந்த காலம்? ப்ராப்பர்ட்டிஸ் காலம். எப்படி எடுக்கிறேன்? டிஎஃப் டாட் ப்ராப்பர்ட்டிஸ். அதுக்கு என்ன பேர் வைக்கிறேன்? ஹேர். அதுலேருந்து என்ன கீ எடுக்கிறேன்? ஐ மீன் கீனா இது தான், இது வேல்யூ ஹேர். அப்படி பண்ணிங்கன்னா ஒரு காலம் ஒன்று க்ரியேட் ஆகும். அதுக்கு நீங்கள் கொடுத்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இந்த டேட்டா ஃப்ரேம்லேருந்து அதை எடுத்து உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை பிரிண்ட் பண்ணிவிடும். இது நல்லா பார்த்தீங்கன்னா அது மேப்பு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்காக வரும். இது ஸ்ட்ரிங்கு, சிம்பிள். சரி, டக்குன்னு அடுத்தது போயிடுவோம். சரி, இதுவே வந்து இதை வேறு மாதிரியும் பண்ணலாம். இதிலே பார்க்குறேங்க, இதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதை நான் 2ன்னு வச்சுக்கிறேன். டேட்டா ஃப்ரேம் 2, இதையும் 2ன்னு வச்சுக்கிறேன், இதையும் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போ இது வேண்டாம். இப்போ நமக்கு ஹேர் வந்து இது எப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதே மாதிரி வேலையை தான் இப்போ கெட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்களா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் வேணாம், நான் அந்த ஸ்கீமாலேருந்து காலம்லாம் எடுக்கணுன்னா அது கஷ்டமாக இருக்குன்னா, இங்கே பாருங்கள், கெட் ஐட்டம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த கெட் ஐட்டம் கொடுத்துட்டு இதுக்குள்ளே நீங்கள் என்ன ஐட்டம் கீயை கொடுக்கலாம். இப்போ ஹேர் எப்படி கொடுத்தோம் அதே மாதிரி இந்த கெட் ஐட்டம்குள்ளே நீங்கள் ஐ கொடுத்துக்கலாம், ஐன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இதையும் ரன் பண்ணுறேன் பாருங்கள், இதுவும் இப்படி ஓடுது. சாரி, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். கெட் ஐட்டம் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற கெட் ஐட்டம்ஸ் தான் அது, கரெக்டுங்களா? ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே இருக்கிற கெட் ஐட்டம், அதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ரன் ஆகலைன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துகிட்டு பார்ப்போம். ஏன்னா எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போட்டால் தான் ஓடும்னு தோணுது. இது இல்லைனா நம்ம எடுத்துகிட்டு ஐயை மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். இது ரன் ஆகட்டும். சரி, நம்ம போன வீடியோவில் ஒரு எக்ஸ்ப்ளோர்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்தோம். என்ன பண்ணோம்? இந்த மாதிரி ஒரு சரி, நம்ம போயே பார்த்துருவோம். இந்த மாதிரி ஒரு டுப்புள்குள்ளே அரே. இப்போ இங்கே நம்ம இதில் மேப்பு பார்க்குறோம், ஓகேங்களா? ஆனால் இதில் அரே இருந்ததுன்னு வச்சுங்க. கெட் ஐட்டம்ஸ், அதில் ப்ராப்பர்ட்டிஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ரன் ஆகட்டும். இதில் அரே நம்ம பேசுகிற மாதிரி இதில் மேப் பார்க்குறோம். இப்போ அரே இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன ஆகும்? ஏக்கு 1 வரும், ஏக்கு 2 வரும், ஏக்கு 3 வரும், ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போது இதுலேயும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். அது நான் இப்போ உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்றேன். இப்போது இந்த டிஎஃப் எடுத்துப்போம், ஓகேங்களா?
இப்போ இது என்ன எரர்னு பார்க்குறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இதில் எரர் இல்லை. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்து பார்ப்போமா? இது எந்த காலம் கொடுத்தா தான் வரும்னு தோணுது. சரி, ரன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம இது அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம். இதில் இங்கே பாருங்கள், செலக்ட்னு ஒரு query மாதிரி இருக்குது, SQL query. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஃபெச் டாக்குமெண்ட்டில் செலக்ட் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே என்ன பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம் பார்த்துருவோம். ஒரு எக்ஸாம்பிள் இதிலே வந்திருக்கு. செலக்டுக்குள்ளே நேமு, அந்த மாதிரி நீங்கள் எது வேணுமோ அதை பிரிண்ட் பண்ணலாம். நம்ம எப்படி SQLல பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ நான் ஸ்டார் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, எந்த லைனில் இஷ்யூ அடிக்கு? டேட்டா ஃப்ரேம் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ செல், ஓ சாரி, இது ரன் ஆகட்டும். ரன் ஆகிடுச்சு. இப்போ பார்க்குறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் எக்ஸ்ப்ளோட் df.properties என்ன பண்ணுறோம் பாருங்கள். இந்த ப்ராப்பர்ட்டின்ற dfன்றது இது ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்குங்களா? இந்த ப்ராப்பர்ட்டியை எக்ஸ்ப்ளோட் பண்ணுறேன். இருந்துச்சு, இதில் எந்த எரர் எல்லாம் ஓடிடுச்சு. ஒன்று இப்படி ப்ராப்பர்ட்டிஸ்னு போட்டு ஹேரம் போடலாம், இல்லை கெட் ஐட்டம் போட்டு ப்ராக்கெட்லேயும் அந்த ஹேரை போடலாம். அவ்வளோதான். இது வித் காலம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னேன். இது சிம்பிள். இது செலக்ட் பண்ணி இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். df.propertiesஐ எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். எக்ஸ்போர்ட்டை பற்றி நம்ம நிறைய பேசியாச்சு. இதை ஒரு அரேயில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்றத சொல்லியாச்சு. இந்த ஸ்கீமாவை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டின்றது ஒரு ஸ்கீமா தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஸ்கீமாவோடைய டேட்டா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, சரி, இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போமா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது, இந்த ஸ்டாரில் நீங்கள் உங்களுடைய நேமும் கொடுக்கலாம், இது ப்ராப்பர்ட்டிஸ்னும் கொடுக்கலாம். அப்படி நேம் கொடுத்தீங்கன்னா நேம் மட்டும் பிரிண்ட் ஆகும், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். நான் ரெண்டுமே வேணுன்றதுக்காக ஸ்டார் கொடுத்துட்டேன். இந்த டிஎஃப்ன்றது உங்களுடைய ஃபஸ்ட்டு நீங்கள் க்ரியேட் பண்ண டேட்டா ஃப்ரேம். பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணால் கீ தனியாக வேல்யூ தனியாக வந்துடுச்சு. வெரி சிம்பிள். ஓகேங்களா? இங்கே கெட் ஐட்டமில் இதில் ஏன் உங்களுக்கு ஹேருன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலம் பேர் ஹேருன்னு வச்சுட்டேன். இல்லைனா உங்களுக்கு ஐ தான் வரும். நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடும். ஏன்னா நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது புரியாது. நீங்கள் இங்கே இதுலேருந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போது இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும். கெட் ஐட்டம்ஸு, இது ப்ராப்பர்ட்டிஸ். இதுக்கு ஹேருன்னு வச்சேன், இதுக்கு ஐன்னு வச்சுருக்கேன். கெட் ஐட்டம்ஸும் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு இதில் தெரிஞ்சிட்ருக்கோம். இதில் எப்படி ஸ்டார் போட்டதுனால நான் சொன்ன மாதிரி நேம் அண்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு கீ அண்டு வேல்யூ, ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணியாச்சு. இப்படி தான் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும். ஐ மீன் ஒரு மேப்பை எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இது அரேவையும் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணியிருக்கோம் போன தாட்டி. அதை போன வீடியோவில் போய் பாருங்கள். இதெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே தந்துடுவேன், நீங்கள் எடுத்து போட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புரியலனாலும் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு டவுட்ஸ் புரிஞ்சிடும். அடுத்தது பார்த்துருவோமா? இதில் ஒன்லி இப்போது நான் கீ மட்டும்தான் வேணும்னு வச்சிங்களேன். இதில் ரெண்டுமே வந்துடுச்சு. எக்ஸ்போர்ட் பண்ணும்போது ரெண்டுமே தெரியுது பாருங்கள், கீ அண்டு வேல்யூ. இதுக்கு நான் எந்த பேரும் கொடுக்கல, கீ அண்டு வேல்யூன்னு. ஆனால் வந்துடுச்சு. எனக்கு கீ மட்டும்தான் வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? சரி, அதையும் பார்த்துருவோம். கீ வேணும்னா
இதே தான் வித் காலம் தான். ஆல்ரெடி இங்கே யூஸ் பண்ண மாதிரி வித் காலம். நான் ஒன்லி கீஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் இப்போ பார்க்க வேண்டியது இந்த கெட் ஐட்டமும் இந்த மேப் கீயும் தான். இந்த மேப் கீக்குள்ளே காலம் எப்படி நீங்கள் அரேக்குள்ளே காலம் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மேப் கீக்குள்ளே காலம் என்ன காலம்னு கொடுத்துட்டா போதும். இந்த இடத்துல மேப் கீன்றது தான் ஃபங்க்ஷனு. அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு பார்ப்போம். சிம்பிள். கீஸ் மட்டும்தான் வரும். ரிட்டர்ன் கீ ஆஃப் மேப் அஸ் அன் அரே. இது உங்களுக்கு அரேவாக பிரிண்ட் ஆகும். சரி, அதோடைய பிரிண்ட் ஸ்கீமா எப்படி பார்க்கலாம்? அதோடைய பிரிண்ட் ஸ்கீமாவே பார்த்துடலாம். ஏன்னா உங்களுக்கு அரேவாக பிரிண்ட் ஆகுதான்னு பார்ப்போம். கீஸ் அரேவாக பிரிண்ட் ஆகும், வெறும் கீ மட்டும். ஓகேங்களா? எக்ஸ்ப்ளோடுன்றது ஒரு ரியாக 2 தடவை வந்திருக்கு பாருங்கள். அடுத்தது என்ன வரும்ன்றத நீங்கள் கணிச்சு வைங்க. வரட்டும். இதில் ஒன்லி கீஸ் மட்டும்தான். இது அப்படி ஒன்லி கீஸ்னு பேர் வச்சுருக்கேன் இந்த காலத்துக்கு. ஓகேங்களா? நம்ம பார்க்க வேண்டியது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்ஸ் மட்டும்தான். இது அரேவாக ரிட்டர்ன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? சரி, எப்படி அரேவாக ரிட்டர்ன் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒன்லி கீஸ் என்னவா ரிட்டர்ன் ஆகுது? ரியாக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம டீட்டெயிலாக ஆல்ரெடி க்ரியேட் பண்ணது ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கோம். அது என்ன? ஒன்லி கீஸ். அந்த ஒன்லி கீஸ் இங்கே இருக்குது. மேப் கீஸ் என்ன வேலை பண்ணுது பாருங்கள். இந்த டேட்டாவை பிளாக் ஐயும் ஹேரையும் உங்களுக்கு அரேயில் கொடுக்குது. ஏன்னா அது மட்டும்தான் கீஸ். இதுதானே கீ. இது ரெண்டும் வேல்யூ. பிளாக்கும் ப்ரௌனும் வேல்யூ, ஹேரும் ஐயும் கீஸ். அதனால் கீஸ் மட்டும் அரேயில் கொடுக்குது. அரேயில் வேணும்னா நீங்கள் எப்படி போன வீடியோவில் அரேயில் பிரிண்ட் பண்ணமோ அந்த மாதிரி கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா அது வந்து இங்கே தரேன். இது எப்படி பண்ணலான்னா df3 டாட் வித் காலம். இதில் அரே எப்படி பிரிண்ட் பண்ணுவோன்னு தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு கீன்னா என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட் கீயில் காலம் வந்து நம்ம என்ன பேர் வச்சோம்? ஒன்லி கீஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கீயில் அது என்ன காலமோ அதை கொடுத்துட்டு இந்த இடத்துல அதோடைய இண்டெக்ஸ் கொடுத்துருவோம். கரெக்டுங்களா? இப்போ என்னவா பிரிண்ட் ஆகும்? ஃபஸ்ட்டு இன்னொரு காலம் ஒன்று பிரிண்ட் ஆகும், டிஎஃப். அதாவது இங்கே இந்த D3 க்ரியேட் ஆகிருக்கு இல்லைங்களா? அதோடைய வேல்யூவில் ஃபஸ்ட்டு கீ எடுத்திருக்கேன். நான் டிஎஃப்பை யூஸ் பண்ணல. இதில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேட்டா ஃப்ரேம் எடுத்து இதில் இதை மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு கீ. அப்போது என்ன வரணும்? இங்கே ஃபஸ்ட்டு கீன்னு வரணும், அப்புறம் ஐன்னு வரணும். அதுதான் இந்த லைனோட வேலை. வருதான்னு பார்ப்போமா? சரி, ஃபஸ்ட்டு கீ மட்டும்தான் வருமா? ஃபஸ்ட்டு வேல்யூ வராதா? அதையும் பார்த்துடலாம். வெரி சிம்பிள். அங்கே ஃபஸ்ட்டு கீக்கு பதில் நம்ம ஒன்லி வேல்யூஸ் மட்டும் போட்டால் போதும். அங்கே வேல்யூஸ் வந்துடும். அது இதே செட்டு தான். நான் அப்படியே எடிட் பண்ணிட்டேன். இருங்க, அதை அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். இதில் 4ன்னு எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல கீ இருக்கு இல்லைங்களா? இது வேல்யூஸ். ப்ராப்பர்ட்டிஸ். அந்த ப்ராப்பர்ட்டிஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது 4 வேல்யூஸ், ஒன்லி ஃபஸ்ட் வேல்யூ. இப்போ என்ன பண்ணியிருக்கேன்? இந்த ஃபஸ்ட் கீ மட்டும் தான் போட்டிருக்கோம். ஒன்லி கீஸ் வந்துடுது. ஓகே, ஒன்லி கீ மட்டும் போட்டுமா? ஓகே, காலம் நேர் ஒன்லி கீ. இங்கே பார்த்தீங்கன்னா இதை நான் ஷோ பண்ணாமல் விட்டுருக்கேன்.
இப்போ பிரிண்ட் பண்ணால் இந்த டேட்டா ஃப்ரேமில் கீஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும் அந்த காலமில், இந்த டேட்டா ஃப்ரேமில் வேல்யூஸ் மட்டும் பிரிண்ட் ஆகும். பார்த்துருவோம். இதில் ஒன்றுமே இல்லை, இதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது. மேப் வேல்யூன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துக்குறோம், மேப் கீன்னு ஒரு ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், எக்ஸ்ப்ளோர்ட் ஆல்ரெடி பார்த்துட்டு தான் அதில் செலக்டை வச்சு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். அப்புறம் கெட் ஐட்டம்ஸ், இது ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுது. இந்த மாதிரியும் எழுதலாம், இல்லை இந்த மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா? நான் வேணும்னா உங்களுக்கு இந்த கோடை வந்து தரேன், நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் ஒன்லி வேல்யூ இந்த டேட்டா ஃப்ரேமை எடுத்து திரும்ப ஒன்லி வேல்யூவிலேருந்து இதை எடுத்து இந்த ஒன்லி ஃபஸ்ட் வேல்யூவை ப்ரௌனை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் கீஸ்க்கும் பண்ணியிருக்கோம். ஒன்லி கீஸ், ஃபஸ்ட்டு கீ ஐ. இதுக்கு ஏன் ஸ்கீமா பிரிண்ட் ஆகலைன்னா நம்ம ஸ்கீமா இங்கே தரலை. இதுக்கு ஒரு டேட்டா ஃப்ரேம் க்ரியேட்டே பண்ணல, இந்த டேட்டா ஃப்ரேமே எடிட் பண்ணி அப்படியே பிரிண்ட்டு தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னொரு டேட்டா ஃப்ரேம் இது, அதாவது இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமுக்கு DF4ன்னு நான் க்ரியேட் பண்ணலை. ஓகே, ஸோ நீங்கள் மேப் கீ, மேப் வேல்யூஸ்லாம் பாருங்கள். நம்ம போனதாட்டி ஒன்று விட்டுட்டோன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது இதுதான். அது ஒன்றும் இல்லை, அரே கண்டெய்ன்ஸ். இதில் இப்போது ஒன்று கண்டெயின் ஆகிறதுக்கான்னு கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே அரே கண்டெய்ன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்பர்ஸ்ன்றது இந்த நம்பருன்றது இதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஸ்கீமாவோட டேட்டா டைப்பு. அதில் நான் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்கேன். இந்த வேல்யூ 3 இருந்தால் எனக்கு ஹேஷ் வேல்யூ 3ல் ட்ரூன்னு வரும், இல்லை ஃபால்ஸ்னு வரும். இது ரன் ஆகட்டும். ஓகே, ரன் ஆகட்டும். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஹேஷ் வேல்யூ 3ன்னு இருக்குது. இதுதான் அரே கண்டெய்ன்ஸ். இந்த அரேயில் 3 கண்டெயின் ஆகிருக்கான்னு செக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதில் 4 ஃபங்க்ஷன் தான் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஒன்று அரே கண்டெய்ன்ஸ், அப்புறம் இதில் மேப் கீ, மேப் வேல்யூ. இதில் இது ரெண்டும் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பார்த்துருக்கோம். அவ்வளோதான். இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது புரியலன்னா ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, வாய்ப்பு இருக்குது. திரும்ப நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா தான் புரியும். ட்ரை பண்ணுங்கள். இந்த கோடை நான் தரேன், ஒரு பார்ட்டாக ரன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு பார்ட்டாக ரன் பண்ணி பார்த்து உங்களை டேட்டா ஃப்ரேமை செக் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இதில் செலக்ட்னா என்னென்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட்டு ப்ராப்பர்ட்டிஸில் எக்ஸ்போர்ட் பண்ணால் எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் நம்ம மீதியை பார்ப்போம். Cheers.